ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு திருடன் திருடும் போது எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவனால் நிம்மதியாய் திருட முடியாது. பயந்து கொண்டுதான், வேதனையோடுதான், அடிபட்டால் மாட்டினால் அடிபடுவோம் என்று பயந்து கொண்டுதான் அவன் திருடுவான். ஒரு கடையில் போய் ஒருவன் திருடினான் கூட அப்பொழுது அவனால் சமாதானமாய் அந்த வேலையை செய்ய முடியாது. அதுதான் பாவம். பாவம் செய்யும் பொழுது மனதில் சமாதானம் இருக்காது. அதே கடையில் போய் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினால் அப்பொழுது நாம் சமாதானமாய் போய் வாங்குவோம். காரணம், நியாயமாய் நீதியாய் நாம் செயல்படுவதினால். அது போலதான் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. பாவம் செய்தால் சமாதானம் போய்விடும். பரிசுத்தமாய் வாழ்வோம், விலை மதிப்பில்லாத நிம்மதியை பெற்றுக் கொள்வோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் வார்த்தைகளாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் முழு மனதோடு அப்படி செய்யாமல் சடங்குகளை பின்பற்றுகிறவர்களாய், ஒரு கடமைக்காக செய்கிறவர்களாய், மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிட்டு சத்தியம் செய்து ஆனால் உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையாய் கர்த்தரை தொழுது செய்யாமல் கர்த்தருடைய பெயரை வைத்து ஆணையிடுகிறார்கள், ஆனால் உண்மையாய் இல்லை. இப்படிப்பட்ட செயல்கள் செய்வது கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயலாயிருக்கிறது. உண்மையும் நீதியும் இல்லாமல் யாக்கோபின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதாவிலிருந்து பிறந்தவர்களும், அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள், இன்றைக்கு சொல்ல போனால் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொள்கிற உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இது உண்மையாய் கர்த்தரை நேசிக்காமல், உண்மை இல்லாமல் வெறும் கடமைக்காக கர்த்தரை தொழுது கொள்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? அப்படி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லிக்கொண்டு, சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பரிசுத்த நகரத்தார், இஸ்ரவேலின் தேவன் என் தேவன் என்று பற்றுதலாய் இருக்கிறார்கள், பக்தியாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் பரிசுத்த நகரம் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் போவோம், நாங்கள் பரலோகத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் பரலோகத்தர், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு உண்மையாய் கர்த்தரை பின்பற்றாமல், உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது, வெளியில் மற்றவர்கள் பார்க்கும் போது நல்லவர்கள் போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் பாவம் செய்து கொண்டு அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்களை வைத்துக் கொண்டு வாழ்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் நான் சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு பூர்வ காலத்தில் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை ஆதியிலேயே நான் சொன்னேன். அதாவது ஆபிரகாம் ஐயா, எலியா ஐயா இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில், இஸ்ரவேல் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நடக்க போகிற காரியங்களை அவர்கள் வாழ்வதற்கு முன்பாகவே கர்த்தர், அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கூட தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை நானே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னேன், நடப்பதற்கு முன்பாகவே இது நடக்கும் என்று சொன்னேன், அதை திடீரென்று நடத்தியும் காட்டினேன், நானே அதை செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, பெயர் கிறிஸ்தவர்களே என்று இந்த இடத்தில் நாம் வைத்துக் கொள்ளலாம். பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்களே, நீ கடினம் உள்ளவன் என்றும், உன் பிடரி நரம்பு இரும்பென்றும், உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. வெறும் கடமைக்காக கர்த்தரை தொழுது கொள்வது, உண்மையான கர்த்தர் மேல் அன்பில்லாமல், கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல்,
பாவம் செய்து கொண்டு பாவத்தில் இருந்து கொண்டே நாங்கள் கிறிஸ்தவர்கள் பரலோகம் போய்விடுவோம் என்று சொல்லிக் கொள்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிடரி நரம்பு இரும்பென்றும். அப்படி என்றால் பிடரி என்றால் கழுத்தின் பின்புறம், பின்புற கழுத்து. அந்த இடத்தில் இருக்கிற நரம்பு கடினம் என்றால் பெருமை பிடித்தவர்கள், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள், எவ்வளவுதான் கர்த்தர் சொன்னாலும் கேட்காதவர்கள், அடங்காதவர்கள் என்று பொருள். நம் வீட்டில் சொல்லுவோம், இந்த பிள்ளை அடங்காத பிள்ளையா இருக்கிறான் என்று. அது போல நாமும் இருக்கிறோம். பெரியவர்கள் அடங்காதவர்களாய் இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்கள், நீங்கள் அடங்கா பிடாரிகள் என்று பொருள். நாம் பேர் சொல்லும் போதே சொல்லுவோம் அடங்கா பிடாரி என்று சொல்லுவோம். பிடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும். வெண்கலம் மிகவும் உறுதியானது. இரும்பு வெண்கலம் எல்லாம் மிகவும் உறுதியான ஸ்ட்ராங்கான உலோகமாய் இருக்கிறது. அதை போல நீ உன் நெற்றி, உன் தலை வணங்காது. எதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய். நான் இப்படி என்றால் அப்படித்தான் இருப்பேன், நான் கேட்க மாட்டேன், இது சரியல்ல, நான் இப்படிதான், என் சுதந்திரம், என் வாழ்க்கை, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், வேத வசனத்தை தியானிக்க மாட்டேன். 100 வருடம் சொன்னாலும் 101வது வருடமும் வேத வசனத்தை வாசிப்பதில்லை. நான் வேதம் வாசிப்பதை வாரம் செய்தி கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் வேத வசனத்தில் ஈடுபடுவதில்லை, ஜெபிப்பதில் ஈடுபடுவதில்லை, உண்மையாய் கர்த்தரை நேசிப்பதில்லை, உலக வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்பது, மற்றவர்களை பார்த்து, ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து அவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருப்பது. இருதயம் அவ்வளவு கடினம், உணர்வற்ற தன்மை. இப்படிப்பட்டவன் நீ என்று எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எவ்வளவு மோசமானவர்களா இருக்கணும். நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? என் திறமையினால். நம்முடைய விக்கிரகம் என்ன? நம் படிப்பு, என் வேலை, என் சம்பாத்தியம். நான் வேலை செய்தேனா அதிக சம்பளம், என் சம்பளத்தினால், என் திறமையினால் நான் அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து என் வீட்டை கட்டினேன். பார் என் வீட்டை, என் வேலை, எனக்கு என் வேலையினால் நான் இதை சம்பாதித்தேன் என்று சொல்லுவோம். அந்த வேலைதான் நமக்கு விக்கிரகம். கர்த்தர் கொடுத்தார் இந்த வீட்டை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இந்த வேலையை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இந்த பிள்ளையை என்று நாம் சொல்ல தவறு விடுகிறோம் அல்லவா? அதை தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு வீட்டை கட்டினாலும் சரி, எந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்தாலும் என் பலனால் நான் செய்தது. நம்மை நாம் விக்கிரகமாக்கிக் கொள்வது, நம் வேலையை, நம் திறமையை, இது நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா இந்த சுபாவம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது எவ்வளவு அருவருப்பான காரியமா இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் வேலையை நாம் திறமையாய் செய்தோம் என்று சொல்லுகிறோமே, நாம் உடல்நல குறைவால் படுத்திருந்தால் எந்த திறமை நம்மை சாதித்திருக்க முடியும்? எந்த திறமையினால் நாம் வேலைக்கு செல்ல முடியும்? எந்த திறமையினால் நாம் வீடு கட்ட முடியும்? எந்த திறமையினால் நாம் எந்த காரியத்தை செய்ய முடியும்? பலவீனம் அடைந்து வீட்டில் அமர்ந்து விட்டால், நம் கால்களில் பலன் இருந்து நம் சரீரத்தில் பலனை கொடுத்தவர் கர்த்தர் அல்லவா? வேலையை கொடுப்பவர், படிப்பை கொடுக்கிறவர். படிக்கிறோம் என்றால் நல்ல மதிப்பெண் கிடைக்கிறது என்றால் நமக்கு அறிவை கொடுத்தவரைக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது, நான் திறமைசாலி, கடினமாய் படித்தேன் தெரியுமா, இரவு பகலும் படித்தேன், அதனால் நான் முதல் மதிப்பெண் பெற்றேன். தலைவலி வந்திருந்தால் எப்படி படித்திருப்பாய், எப்படி மதிப்பெண் பெற்றிருப்பாய்? உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கருத்தில் கொடுத்ததினால் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடிகிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, நம் செயல்களை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தர் அனுமதித்தால் தான் நமக்கு எல்லாமே. நம் மூச்சு காற்றே அவரிடத்தில் இருக்கிறது. அவர் அடித்திருந்தால், நேற்றே நம்மை கொன்று போட்டிருந்தால் இன்றைய செயல்கள் நம்மால் எப்படி செய்ய முடியும்? அவரல்லவா நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது. உணர்வற்றவர்களாய் அல்லவா நாம் முட்டாள்தனமாய் இருக்கிறோம். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு நன்மை நடந்து விட்டால் நீ என்ன சொல்லுவாய்? என் திறமை என்று உன் திறமையை விக்கிரகமாக்குவாய். உன் பலனை சொல்லுவாய், என் பலத்தினால் நான் சாதித்தேன் என்று. உன் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் விக்கிரகமாக்கி விடுவாய். நீ அப்படி செய்வாய் என்றுதான் நான் முன்னமே சொன்னேன். உன் வாழ்க்கையில் நான் இதை செய்ய போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் கொடுக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம பெற்றோம் என்று நாம் துள்ளிக் கொண்டு தெரியக்கூடாது என்றுதான் முன்னமே சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உயர்வை தரப்போகிறேன், உனக்கு இந்த நன்மை நடக்கப் போகிறது என்று முன்னமே சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை முன்னமே சொல்லி அவைகள் வராததற்கு முன்னமே உன்னை
நான் இதை அறிமுகப்படுத்தினேன், உனக்கு அறிவித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நடப்பதற்கு முன்னமே நான் சொன்னேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பலனை கொண்டு நீ பெருமை பாராட்டி கொண்டு திரியாதே, நான் தான் உனக்கு இதை ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற காரியங்களையும் இதுவரை நீ கேள்விப்பட்டிராத புதிய காரியங்களையும் நான் உனக்கு அறிவிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் சொல்ல போகிறார். அதை சொல்லுவார், அவரே அதை செய்தும் காட்டுவார். அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம், அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று. நடப்பதற்கு முன்பே நமக்கு சொல்லிவிட்டு அதன் பின்பு கர்த்தர் செய்கிறார். அவைகள் ஆதி முதற் கொண்டல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டது. இப்பொழுதுதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதை உனக்கு நான் சொல்லுகிறேன், அதை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதானே எனக்கு தெரியுமே என்று நாம் சொல்லிவிடக் கூடாதாம். அதான் சொல்லுகிறார் கர்த்தர், இவைகளை நீ அறியாத காரியங்களை நான் சொல்லுகிறேன். தெரிந்த காரியத்தை சொன்னால், ஏற்கனவே தெரிந்த காரியத்தை கர்த்தர் சொன்னால் எனக்கு இது தெரியுமே என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? சொல்லிவிட்டு செய்தாலும் நாம் அப்படி சொல்லுவோம். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேள்விப்படாதவைகளை, நீ இதுவரை அறியாத காரியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன், புதிய காரியங்களை சொல்லுகிறேன், அதை சொல்லிவிட்டு உனக்கு செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்நாட்களுக்கு முன்பே நீ அதை குறித்து கேள்விப்படவும் இல்லை, அதை அறியவும் இல்லை. நீ இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, அதை பற்றி உனக்கு தெரியாது. அந்த காரியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவில்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றார் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயின் கருவில் இருக்கும் போதே நீ அடங்காமல் மீறி வந்தாய். இஸ்ரவேலர்களை குறித்து, கர்த்தருடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். இஸ்ரவேலர்கள் என்று சொல்பவர்கள் யாக்கோபின் புத்திரர்கள். நாம் எல்லோரும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள். யாக்கோபு யார்? ஆபிரகாம் ஐயாவின் குமாரன் ஈசாக்கு. ஈசாக் ஐயாவின் குமாரன் யாக்கோபு. யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகள். தாயின் கருவில் அவர் இருக்கும் பொழுது, ரெபேக்கா அம்மாவின் வயிற்றில் இருக்கும் பொழுது இரட்டை பிள்ளைகளாய் இருந்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது ஏசா முதலில் வருகிறார். ஏசா பிறக்க வரும்போது யாக்கோபு முந்துகிறார். பின்பு அவருடைய கை, யாக்கோபு குழந்தையின் கை வெளியே வருகிறது. பின்பு உள்ளே எடுத்து கொடுக்கிறார். அதாவது ஏசாவை தள்ளிவிட்டு யாக்கோபு பிறக்கிறார். ஏசா பிறப்பதற்கு முன்பாகவே மீறி தன் கையை நீட்டுகிறது இந்த குழந்தை யாக்கோபு. இப்படி பிறக்கும் போதே நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய். அப்படி அந்த மருத்துவச்சியே சொல்வார்கள். ஏனென்றால் குழந்தை கையை நீட்டும், சிவப்பு கயிறை அந்த கையில் கட்டி விடுவார்கள். அதன் பின்பு பார்த்தால் அதை மீறிவிட்டு, அதாவது இரண்டாவது பிறக்க வேண்டிய குழந்தை முதலில் கையை நீட்டும், மீறி வந்து அதன் பின்பு இரண்டாவதாய் பிறக்கும். இப்படி தாயின் கருவிலேயே நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய் என்று யாக்கோபை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். பிறக்கும் போது அப்படி இருந்தாய், உன் சந்ததி உலகெங்கும் என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் யாக்கோபையாவின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். கோடிக்கணக்கான இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரத்தாரும் 12 பிள்ளைகளும் 12 கோத்திரத்தார் என்று எண்ணப்படுகிறார்கள். அப்படிதான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் என்ற பெயர் எல்லோருக்கும் பொருத்தம். இது உலகெங்கும் என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் கிறிஸ்தவர்களாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், பிறக்கும் பொழுதே மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவர். மீறுதல் தான் பாவம், இப்படி மீறி மீறி செய்கிறது தான் உன் பழக்கமாயிற்றே என்று கர்த்தர். நம்முடைய தவறுகளை கர்த்தர் சொல்கிறார். நாம் எப்பொழுதும் அப்படிதான். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நாம் சொல்லி தர வேண்டும். தவறுகளை சொல்லியே தர தேவையில்லை, தானாக செய்வார்கள். 2 வயது குழந்தைகளை பாருங்கள். இதை செய் அதை செய் என்று நாம் நல்ல காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்போம். நாம் சொல்லாத தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அப்பொழுதே நாமும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம் அல்லவா? அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மீறி மீறி நடக்கிறாய், என் கோபத்தை நான் நிறுத்தி வைத்தேன்.
என் கோபத்தை நான் சற்று நிறுத்தி வைத்தேன். இல்லை என்றால் அடிபட்டு நாம் அழிந்தே போயிருப்போம் அல்லவா? கர்த்தர் கோபத்தை நிறுத்தி வைத்தார். உன்னை சங்கரிக்காதபடிக்கு என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஜனம் என்ற பெயர் நமக்கு இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய ஜனம் என்னும் பெயரை நாம் பெற்றிருப்பதினால் நம்மை கர்த்தர் அழைத்து விட்டால் உலகத்தார் என்ன சொல்லுவார்கள்? கர்த்தர் அவர்கள் ஜனங்களையே அவர் அழைத்து விட்டார் என்று சொல்வார்கள் அல்லவா? கர்த்தருடைய பெயரை நிமித்தம் அவர் பெயரை சுமந்திருப்பதினால் நாம் நல்லவர்கள் என்பதினால் அல்ல. நாம் பிழைத்திருப்பது நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல. நாம் எல்லாம் நீதிமான்கள் அல்ல. இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவம் செய்திருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மன்னித்து நீதிமானாக்கி எடுத்துக் கொள்கிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை விட்டு வைத்து மனம் திரும்ப பண்ணி இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். இல்லை என்றால் அழித்தே போட்டிருப்பார். அவர் பெயரில் இருக்கிறோம் அல்லவா? கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் நிமித்தம் நாம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் என்ற பெயரின் நிமித்தம் என் ஜனம் கர்த்தருடைய ஜனமாயிற்றே என்று உலகம் சொல்லும் அல்லவா? கர்த்தருடைய ஜனம் அவரே அழித்து போட்டார் என்று சொல்லாதபடிக்கு நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பெயரை சுமந்திருப்பதினால் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் பொருள். அதனால் கர்த்தர் நம்மை பொறுமையாயிருக்கிறாராம். என் பெயரை தான் தூஷிப்பார்கள் இந்த ஜனங்கள் என்று பொறுமையாயிருக்கிறாராம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல. நான் உன்னை புடமிட்டேன் என்றால் துன்பத்திலும் துயரத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சரிப்படுத்த அதிகமாய் உனக்கு நான் கொடுக்கவில்லை, உபத்திரவப்படுத்தி உன்னை சுத்திகரித்தேன் என்று சொல்லுகிறார். புடமிடுதல் என்றால் சுத்திகரிப்பு செய்தல். வெள்ளி தங்கத்தை சுத்தமிடுவார்கள், அதை நெருப்பிலிட்டு உருக்கி எல்லாம் செய்வார்கள். அதற்கு பெயர் புடமிடுதல் என்று பொருள். அந்த புடமிட்டேன் என்றால் நம்மை நமக்கு கஷ்டங்களை, பாடுகளை, துன்பங்கள், வியாதிகள் இதையெல்லாம் கொடுத்து நம் கெட்ட குணத்தை நம்மை விட்டு அகற்றி போட்டு நல்லவர்களாய் மன திரும்ப பண்ணுவார், மாற்றுவார். உபத்திரவத்தின் புயலே உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பாடுபடும் பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன். துன்பங்களை கொடுத்து கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் மேல் நாம் விசுவாசமா இருக்கிறோமா, நாம் ஜெபிக்கிறோமா, கர்த்தரை தேடுகிறோமா என்று. நம் துன்பத்தின் மத்தியில் நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார், நம்மை காப்பாற்றுவார், மீட்டுக் கொள்வார். எப்பொழுதும் கர்த்தரால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நான் நீதிமான், அதனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று எப்பொழுதும் நினைக்கவே கூடாது. அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்வோம். நான் நல்லவளாய் இருந்தேன், அதனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நினைக்காமல் கர்த்தருடைய நாமத்தினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் குறித்திருக்கிறார், நாம் நல்லவர்கள், நல்ல குணம் இருந்ததினால் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று நினைக்க கூடாது. என் நிமித்தமே அப்படி செய்தேன். அவர் பெயர் கெடக்கூடாது என்றுதான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குறைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்கிறார். என் பெயரின் புகழை கெடுக்க கூடாது. யார் எப்படி கெடுக்கலாம் அதை நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். என் புகழ்ச்சியை நான் வேறொருவருக்கும் கொடேன், மகிமையை கொடுக்க மாட்டேன் என்றால் என் புகழ்ச்சி, என்னுடைய பெயர், நான் செய்த காரியங்களுக்கு எனக்கு ஏற்படுகிற புகழ்ச்சி வேறொருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் விக்கிரக ஆராதனைக்கோ அல்லது மற்ற மனிதர்களுக்கோ நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எந்த பொல்லாத ஆவிகளுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலர்களே, கிறிஸ்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், கவனியுங்கள். நானே அவர், நான் தான் தேவனே. முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான், ஆதி முதல் இருந்தவரும் நான் தான், எப்பொழுதும் இருக்க போகிறவர், கடைசியிலும் நம் வாழ்க்கையின் முடிவிலும் அவர்தான் இருக்க போகிறார். நம்மை பிறப்பித்தவரும் அவர்தான், நம்மை உயிர் போகி மறித்து நம் ஆவியை எடுத்துக்கொண்டு போகிறவரும் அவர்தான். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தியது. இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தியது கர்த்தரின் கரம். என் வலது கை வானங்களை அளவிட்டது. என் வலது கையால் வானங்களை நான் அளவு போட்டேன். இவ்வளவு பெரிய வானம், ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை ஒளி ஆண்டு என்று சொல்வார்கள். பல கோடி கோடி கோடி, அதெல்லாம் அளவே சொல்ல முடியாது. அதன் எல்லை இன்னும் தெரியவில்லை. அவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் இருக்கிறது. அதை தம்முடைய வலது கையால் அளந்தாராம் கர்த்தர். அப்படியானால் இவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார்? நம் ஆண்டவர் ரொம்ப பெரியவர்.
நம்மால் கற்பனை எல்லாம் செய்ய முடியாது. பெரியவர் என்று புரிந்து கொள்ள வேண்டியதுதான். கற்பனை செய்யும் அளவுக்கு நமக்கு மூளை கிடையாது. நான் தான் வானத்தை அளவு போட்டேன், பூமியை அஸ்திபாரப்படுத்தியதும் நான் தான். நான் கட்டளையிட்டால் அவைகள் நிற்கும் என்று சொல்லுகிறார். சகலத்தையும் ஆளுகை செய்து இயக்கி கொண்டிருப்பவர் கர்த்தர்தான். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், எல்லாரும் சேர்ந்து வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கோரேஸ் ராஜா வந்து பாபிலோனில் அந்த பாபிலோன் ராஜாவோடு யுத்தம் செய்து இஸ்ரவேலரை விடுவித்து அங்கிருக்கிற புதையல்கள், இஸ்ரவேலுக்கு வந்து சேர வேண்டிய எருசலேமின் புதையல்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்து வந்து கோரேஸ் ராஜா இந்த நல்ல காரியத்தை செய்வார் என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக முன்பே சொல்லுகிறார். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும். கல்தேயரின் மேல் கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்படி ஒரு ராஜா பிறப்பார், பெயர் முதற்கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதனாய் அவர் வந்து பாபிலோனில் செய்வார். இது 2 பொருள் உண்டு. ஒன்று, கோரேஸ் ராஜா செய்த காரியம் இஸ்ரவேலரை சிறையிருப்பிலிருந்து எடுத்து வந்தது. இன்னொரு காரியம் இந்த காலத்திலும் இது நடக்கிறது. கிழக்கிலிருந்து ஒரு உராய்ஞ்சுகிற பட்சியை நான் ஏற்படுத்துவேன் என்று 45ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் ராஜாவின் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவர் யார்? யார் சொன்னார் இதுவரைக்கும்? கோரேஸ் ராஜா இப்படி செய்ய போகிறார் என்பதை யார் சொன்னால் நானே சொல்லியிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே சொன்னேன், நானே அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கோரேஸ் ராஜா செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் என் சமூகத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, ரகசியமாய் மறைந்து ஒளிந்தெல்லாம் நான் பேசவில்லை. அது உண்டான காலம், ஆதி முதல் உலக தோற்றத்தின் முன்பே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை நமக்கு சொல்லுகிறார். கோரேஸ் ராஜாவை அனுப்பி இஸ்ரவேலரை விடுவிப்பதற்காக. இஸ்ரவேலின் மீட்பரான கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்கள் பிரயோஜனமானது. தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்ல மாட்டார். அதை தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். உனக்கு தேவையானதை, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதிக்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டுமோ அந்த வழியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர்தான் நம்மை வழி நடத்துகிறார். என் கற்பனைகளை நீ கவனித்தால் நலமாய் இருக்கும். வேத வசனத்தை கவனித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மேல் கவனமாயிருந்து கீழ்ப்படிந்து நாம் நடந்தால், யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது போல கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நாம் வாழ்ந்து அதை கவனித்து கேட்டு புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க கவனமாய் இருந்தால் நலமாயிருக்கும். அப்படி நாம் கவனித்து கர்த்தருடைய வசனத்தை படித்து 10 கட்டளைகளை கை கொண்டு 2 கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழ்ந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அது நலமாய் இருக்கும். அப்படி செய்தால் என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில்? அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும், ஒரு நதி புறப்பட்டு வருவது போல உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்கும். நம் நீதி சமுத்திரத்தின் அலை போல நமக்கு நீதி கிடைக்கும். நம் நற்செயல்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். சமாதானம், நிம்மதி கிடைக்கும். ஆறு போல நமக்கு புரண்டு வரும். நம் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நம் செய்கைகளுக்கு ஏற்ற நீதிக்கேற்ற பலன், நாம் செய்த நன்மைக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகவும், மணலை போல, மணல் எவ்வளவு இருக்குமோ அப்படி இருக்குமாம் நம்முடைய சந்ததி. நம்முடைய பிள்ளைகள், அவ்வளவு பிள்ளைகள் இருப்பார்கள். நம் சந்ததி பெருகும். உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். உன் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அணுக்களை போல, அந்த மணலின் அணுக்களை போல அதிகமான ஜனங்கள் இருப்பார்களா?
அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அகன்று போகாமலும் அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். நம் பெயர் நிலைத்திருக்கும். பாபிலோனில் இருந்து கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். இதன் பொருள் பாவத்திலிருந்தும் இச்சையிலிருந்தும் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனநிலையிலிருந்தும் விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தரை தேடி வேத வசனத்தை படித்து வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை கவனமாய் கை கொண்டு நல்லவர்களாய் மனம் திரும்பி வாழ வேண்டும். நீதிமானாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை மீட்டு கொண்டார் என்று சந்தோஷமாய் கூவி சொல்ல வேண்டும். பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் சொல்லுங்கள் என்கிறார். உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். பூமியின் கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை வரவேற்கிறார். வாருங்கள், கர்த்தரிடமாய் மனம் திரும்புங்கள் என்று உலகெங்கும் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேலை அவர்களை வனாந்திரத்தில் நடத்தின போது அவர்கள் தாகமாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணினார். தாகமாய் அவர்கள் கிடக்கவில்லை. தாகத்தோடு கிடந்து துன்பப்பட்டார்களா? இல்லை. தண்ணீரை கண்மலையிலிருந்து கர்த்தர் கொடுத்தார். கண்மலையை பிறந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. சந்தோஷமாய் குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். அதன் பொருள் இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக பிற்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். கண்மலையாய் தன்னை உடைக்கப்பட்டு அதிலிருந்து வரும் இரத்தம் புறப்பட்டு நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். அவருடைய இரத்தம், அதிலிருந்து அவருடைய இருதயத்திலிருந்து வந்த அந்த இரத்த துளிகள் நம் மேற்பட்டு நாம் பசுத்தம் அடைகிறோம். அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். அதைதான் இங்கு சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எப்பொழுது சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் நாம் பாவம் செய்கிறோம் என்று பொருள். அதை புரிந்து கொள்வோம். முதலில் நம் மனம் எப்பொழுதும் சமாதானமாய் இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் இருதயத்தில் சமாதானம் இருக்கும். நாம் நன்மை செய்யும் போது சமாதானம் இருக்கும். பாவம் செய்யும் போது நிம்மதி போய்விடும். உதாரணத்திற்கு ஒரு திருடன் திருடும் போது எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவனால் நிம்மதியாய் திருட முடியாது. பயந்து கொண்டுதான், வேதனையோடுதான், அடிபட்டால் மாட்டினால் அடிபடுவோம் என்று பயந்து கொண்டுதான் அவன் திருடுவான். ஒரு கடையில் போய் ஒருவன் திருடினால் கூட அப்பொழுது அவனால் சமாதானமாய் அந்த வேலையை செய்ய முடியாது. அதுதான் பாவம். பாவம் செய்யும் பொழுது மனதில் சமாதானம் இருக்காது. அதே கடையில் போய் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினால் அப்பொழுது நாம் சமாதானமாய் போய் வாங்குவோம். காரணம், நியாயமாய் நீதியாய் நாம் செயல்படுவதினால். அது போலதான் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. பாவம் செய்தால் சமாதானம் போய்விடும். பரிசுத்தமாய் வாழ்வோம். விலை மதிப்பில்லாத நிம்மதியை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாரா.